ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விலாக்ஸ். இன்றைக்கி காஞ்சிபுரம் கோவில் இட்லி தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரமில் அந்த ரொம்ப ஃபேமஸ் அந்த இட்லி டெம்பிளில் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, பைத்தம்பருப்பு 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஈக்குவல் ப்ரப்போர்ஷன். இதை நல்லா ஒரு 3 to 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours ஊற வச்சுட்டு அரைக்கிறச்சு பார்க்கலாம். வாஷ் பண்ணிவிட்டேன், தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 3 hours கழித்து இதை மிக்சியில் அரைக்கணும். பருப்பு நல்லா ஊறிடுத்து ஒரு 2 மணி நேரம். இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப குறைன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. பருப்பு நல்லா அரைச்சாச்சு. தண்ணியே விடாமல் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கணும். ஆல்ரெடி நம்ம இது ஆற்றுல இருந்த இட்லி மாவு. எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாள். நம்ம கொஞ்சமாக இட்லி மாவு இருக்கிறச்சே அதில் காஞ்சிபுரம் இட்லிக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம். பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பருப்பு ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். எல்லா பருப்பும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாள். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இட்லி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். கடாய் நல்லா காஞ்சி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் இட்லிக்கு எப்பயுமே 4க்கு 1 தான் போடுவேன். 4 கப்பு இட்லி அரிசினா அதுக்கு 1 கப்பு உளுந்து, 1/4 கப்பு ஜவ்வரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம். ஆனால் கோவில் பிரசாதம் பண்ணுறச்சே அவங்க புழுங்கல் அரிசி சேர்க்க மாட்டா. ஃபுல்லாக பச்சரிசியில் தான் பண்ணுவாள். ஜஸ்ட்டு மாவு வீட்டில் இருந்ததே சரி, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்ட்டு ட்ரை பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது எங்கள் அம்மா ஸ்டைலு. எங்கள் தாத்தா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது. இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. சில பேர் மிளகு க்ரஷ் பண்ணி போடுவாங்க. நாங்கள் இப்படியே முழுசாக தான் போடுறது. கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகாய். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் மாவில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். கடைசியாக கொஞ்சோண்டு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கணும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும். மாவில் கொட்டிடுறேன். ஒரு பிஞ்சு சுக்கு பொடி போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வேண்டாம். கலந்துட்டு பார்க்குறேன். நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இட்லி சாஃப்டாக சூப்பராக ஃப்ளஃபியாக இருக்கும். நைட்டு ஊற்றுறச்சே பார்க்கலாம். இது மாவு அரைச்சி கலந்து ஆல்ரெடி இது புளிச்ச மாவுனால இன்னும் ரொம்ப நேரம் வெளியில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம காஞ்சிபுரம் இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டேன். நல்லா மாவு வாசனையாக கமகமன்னு இருக்குது. இஞ்சி பச்சை மிளகா, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நல்லா வாசனையாக இருக்குது மாவு. குக்கரில் வச்சாச்சு. ஒரு 20 minutes ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ண வேண்டியது தான். வெயிட் பண்ணலாம். காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியும் மிளகா பொடியும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.